ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய அமாவாசையானது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசை. தமிழ் மாதங்களில் வரக்கூடிய ஒவ்வொரு அமாவாசைக்குமே சிறப்புகளானது இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய அமாவாசை மாசி மாத அமாவாசை. இந்த மாசி மாத அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்முடைய வறுமை நிலைகளானது மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்னென்ன முறைகளில் வழிபாடுகள் செய்யலாம், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும், இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது மேசராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஏற்ற நாள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள்லேயே முக்கியமானது என்ன அப்படின்னா அமாவாசை தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறதுனால நம்முடைய பாவங்கள், தோஷங்கள் இது எல்லாமே நம்ம விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளை மட்டும் கிடையாது, நம்முடைய குடும்பத்தாரர்கள் கூட அதை விட்டு விலகிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் உதவியாக யார் இருப்பாங்க அப்படின்னா முன்னோர்கள் தான் உதவியாக இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பாவங்கள் நம்ம விட்டு விலகிறதுக்கு முன்னோர்கள் உதவியாக இருப்பாங்க. இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில 5 பொருட்களை நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வறுமை நிலை அப்படின்றது நிச்சயமாக மாறும். செல்வ செழிப்புகளானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். பொதுவாக தானம் செய்தல் அப்படின்றதே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலுமே கூட ஒரு சில பொருட்களை நம்ம தானம் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. பால்குண அமாவாசை அப்படின்னும் பால்குண மாதத்தினுடைய நிறைவு நாள் அப்படின்னும் இந்த அமாவாசையை சொல்கிறது உண்டுங்க. இது பித்ருதோஷத்தில் இருந்து விடுபடுவதற்குரிய அற்புதமான ஒரு நாளாக கருதப்படுது. மாசி மாத அமாவாசையில் முன்னோர்களை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்தில் தானங்கள் செய்கிறது, புனித நீராடி வழிபாடுகள் செய்கிறதெல்லாம் நம்ம துன்பங்களில் இருந்து நம்ம விடுபடுவதற்கான ஒரு நல்ல வழிகளாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கங்கை, யமுனை, சரஸ்வதி இது போன்ற புனித நதிகளில் நீராடுறதுனால நாம் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய முன்னோர்களுமே அந்த பாவங்களில் இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அமாவாசை தான் வரக்கூடிய 17ஆம் தேதி அன்னைக்கு வந்திருக்கு. இந்த அமாவாசையில் நம்ம ஒரு சில விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் வழிவகுத்து வச்சுருக்காங்க. ஆனாலுமே தானங்கள் செய்யணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன தானங்கள் செய்யணும் அப்படின்னு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தானங்களை மட்டும் செய்தீங்க அப்படின்னாவே போதுமானது. இதுவும் இந்த மாசி அமாவாசையில் அந்த தானத்தை செய்யும் பொழுது வறுமை, துரதிர்ஷ்டம், துன்பமான நிலைகள் இதிலிருந்து எல்லாமே நீங்கள் விடுபட முடியும். மாசி மாத அமாவாசையில் தானம் அளிக்க வேண்டிய பொருட்களில் முதலாவதாக இருக்கக்கூடியது அரிசி. அரிசி, தானியங்கள் இதில் எது வேணாலும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மாசி அமாவாசையில் இதை தானம் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு சிறந்த பலன் கொடுக்கும். அரிசி அப்படிங்கிறது செல்வ வளத்தையும் நிறைவையும் குறிக்கக்கூடிய ஒரு பொருள். அதே போல் தானியங்கள் அப்படின்றதும் ஆரோக்கியம், செல்வ நலனுக்காக அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருட்களை நீங்கள் அமாவாசை அன்னைக்கு பசியால் வாடக்கூடியவர்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஆதரவற்றவர்கள் இவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அப்படியே தானமாக கொடுக்கறதுனால முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதோட மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி கிடைக்கும். அதுவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த ஆசைகளை பெற்றுக் கொடுக்கும். ரெண்டாவதாக தானம் செய்யக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எள்ளு. எள்ளு அப்படிங்கிறது முன்னோர்களுக்குரிய முக்கியமான ஒரு பொருள் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இந்து சமயத்தில் பார்க்கக்கூடிய பொருள். இது மாசி மாத அமாவாசையில் நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அமைதி கிடைக்கும், செல்வ வளமும் நிறையும் அப்படின்றது ஐதீகம். நம்முடைய முன்னோர்கள் முக்தி அடைவதற்கும் மறுபிறவி இல்லாத நிலையை அடைவதற்கும் உதவக்கூடிய ஒரு பொருளாக இந்த எள்ளு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எள்ளு தானம் செய்ய முடியும்னா எள்ளு தானம் பண்ணுங்கள். அதே போல் மூன்றாவதாக பார்த்திங்கன்னா உணவு, பழங்கள். மாசி மாத அமாவாசை அன்னைக்கு தேவைப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு தானமாக செய்யுங்க. நீங்கள் தானம் செய்யும் பொழுது எல்லா தானங்களை விட அன்னதானம் செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும். அதே போல் பழங்களையும் தானமாக கொடுக்கலாம். உங்களுக்கு என்ன பழங்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ நீங்கள் கொடுங்க. அவங்கவுங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தானங்கள் செய்யுங்க. தானம் செய்யணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு கட்டாயத்தின் பேரிலையும் செய்கிறது கிடையாது. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா முடிந்த பொருட்களை தானம் செய்யுங்க. இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு உயர்ந்த பலன்களை கொடுக்கும். அன்னதானம் தானங்களில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னோர்களுடைய ஆசி, செல்வ வளம் எல்லாமே கிடைக்கும்.
பழங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம், செழிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியது. அதனால் அதையும் நீங்கள் தானம் செய்யலாம். 4வதா பார்த்தீங்கன்னா உடை. எப்போதுமே வஸ்திர தானங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால் அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆடைகள் வாங்கி நீங்கள் தானமாக கொடுங்க. இயலாதவர்களுக்கும் முடியாதவர்களுக்கும். 5வதாக கொடுக்கக்கூடிய தானம் பார்த்தீங்கன்னா நெய், எண்ணெய். அமாவாசையில் ஏதாவது கோவில்களுக்கு நெய், எண்ணெய் இதெல்லாம் வந்து நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க. நெய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சியினுடைய அடையாளம். எண்ணெய் அப்படிங்கிறது ஞானத்தினுடைய அடையாளம். அதனால் இந்த பொருட்களை நீங்கள் கோவில்களுக்கு விளக்கேற்றுவதற்காக தானமாக வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா ஏழைகளுக்கு அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். ஏழைகளாக இருக்கக்கூடிய வீடுகளுக்கு, கோவில்களில் சமைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதை வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, வீட்டுக்கு அமைதி கிடைக்கும், நேர்மறையான ஆற்றல்களானது நிறைந்திருக்கும். ஸோ இந்த பொருட்களை எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியுமோ வரக்கூடிய அமாவாசையில் கட்டாயமாக வாங்கி கொடுங்க. உங்களுடைய வறுமையிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு எளிய வழியை தேர்ந்தெடுத்து செயல்படுங்க. இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாதுங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்து பயன்பெறுங்க. இப்போ வாங்க என்ன மாதிரியான மாற்றங்களானது மேசராசி நேயர்களுக்கு ஏற்பட போகுது அமாவாசைக்கு அப்புறமா அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக அமாவாசை, பௌர்ணமி இது மாதிரியான திதிகள் வரும் பொழுது கட்டாயமாக கிரக மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருடைய ராசிகளுக்குமே நல்ல மாற்றங்களை தான் உண்டு பண்ணுது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களையும், ஒரு சிலருக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தும். அப்படி பார்க்கும் பொழுது மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்க போகுது, மற்ற கிரகநிலைகள் எப்படி செயல்படுது, ஏன்னா ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எதையும் தீர்மானிக்க முடியாது. சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்கள் கொடுத்தாலுமே கூட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பெருசாக உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. பிறந்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதமே ஒரு சிறப்புமிக்க மாதம் தான். இது அமையறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா 5 கிரகங்களுடைய பயிற்சிகள். இந்த மாதத்தில் சூரிய கிரகணமும் ஏற்படுது. அதாவது சூரிய கிரகணம் கும்பராசியில் தான் ஏற்பட போகுது. 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் வேறு இருக்குது. ஸோ இதனால் 12 ராசிகளுக்குமே நல்ல மாற்றங்களானது கட்டாயமாக வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமாவாசைக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கக்கூடிய பயிற்சினா செவ்வாய் கிரகம் கும்பராசிக்கு போகிறாரு பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு. அவரை தொடர்ந்து பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் கும்பராசியில் வக்ர பயிற்சியை வந்து ஏற்படுத்துகிறாரு. இது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பார்த்திங்கன்னா புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், சந்திரன் அப்படின்னு 5 கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட்டே இருக்குது. இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கைகளுடைய பலன் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே வந்து இருக்கும். ஆனால் மேசராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய குடும்பத்தாரோட நீங்கள் எங்கேயாவது பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவங்களோட நீங்கள் நிறைய பொழுதுகளை வந்து அனுபவிப்பீங்க. கண்டிப்பாக வந்து குடும்பத்தாரோட நீங்கள் நேரத்தை வந்து செலவிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தாரோட நீங்கள் தரமான நேரத்தை செலவிடுவீங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா மதத்தின் மீது உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். அது எங்கேயாவது கோவிலுக்கு போகணும், ஏதாவது கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு விஷயங்களை பற்றி நீங்கள் யோசித்து சோர்வடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் நினைத்து பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு மன அழுத்தமானது அதிகரிக்கும். ஸோ குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். இதனால் உங்களுடைய உடல்நலமும் பார்த்திங்கன்னா பிரச்சனைகளில் போய் மாட்டிக்கும். ஸோ உடல்நலத்தில் பிரச்சனைகளில் இல்லாமல் இருக்கிறதுக்கு கவனம் செலுத்துங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அது அமாவாசைக்கு அப்புறமா ஒரு சாதாரண மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். மேலும் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஏற்பட போகுது. சனி பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை கொடுப்போம். அதுவும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். இந்த ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகளை வந்து தகர்த்தெறியறதுக்கு உங்களை நீங்கள் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும். ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்து இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியை வந்து பார்வையிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன வலிமை அதிகமாக இருக்கும். செழிப்பான வாழ்க்கை அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும். அதற்கான அறிகுறிகள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. எதை செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறமா அதை நீங்கள் செயல்படுத்துங்க. உங்களுடைய பாதையை நீங்கள் சரியான வழியில் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஏன்னா சரியான பாதையை தேர்வு செய்து அதில் பயணம் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல பலன்களானது கிடைக்கும். சுகஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று வேற இருக்கிறார் அப்படின்றதுனால ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் எடுத்துக்கோங்க. சூரியன் வேற தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து சந்திரனை பார்க்குறாரு. அரசு பணி செய்யக்கூடியவர்களுக்கு, அது சார்ந்த வேலை தேடக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கலாம்.
தொழில் ஸ்தானாதிபதி பலத்தின் படியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ வேலையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ வேலைக்கு வந்து முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். எல்லாத்தையுமே வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு திறமை கிடைக்கும். புதுசாக தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். பணவரவு ரொம்ப நல்லாயிருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த திருப்பம் நிச்சயம் கிடைக்கும். எது செய்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா விநாயகர் பெருமான் தான். ஸோ எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபாடு செய்துட்டு செய்யுங்க. அதே போல் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வியாழக்கிழமையில 6 to 7க்குள்ளே விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு நிறைய தடைகளை நீக்கி நன்மைகளை கொடுக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க. இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.